ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் வளரும்படி ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளையாக தான் வைத்திருக்கிறார். வேதத்திலே நாம் பார்ப்போமானால் தம்முடைய குமாரன் எல்லா சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் நம்ம வளராமல் இருந்தால் ரொம்ப வேதனையாக இருக்கும் ஆண்டவருக்கு. ஒரு பெற்ற தாய்க்கு பிள்ளை வளருகிறதான்றதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 நாள் கழித்து 4 நாள் கழித்து சொந்தக்காரங்க வந்தால் சொல்லுவாங்க, பிள்ளை ரொம்ப வளர்ந்துருச்சே அப்படின்பாங்க. நல்லா வளர்ந்த மாதிரி தெரியுது 4 நாளில் அப்படின்னா தாய்க்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை அது நல்ல ஹீல்ஸ் செப்பல் போட்டு அந்த சின்ன பிள்ளை நடக்கமாக இருக்கும். ஆனால் அந்த தாய்க்கு இருக்கிற சந்தோஷம் யாருக்குமே தெரியாது. என் பிள்ளை வளர்ந்துருச்சு சந்தோஷம். தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம், என் பிள்ளை வளர்ந்துருச்சு. நான் சிறு பையனாக இருக்கும்போது ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம். அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே வெளியே வந்தால் அந்த வீட்டினுடைய உறவினர் 2 பிள்ளைகளை காண்பித்தார்கள். அந்த 2 பிள்ளைகளுக்கு வயது 18, 19 சொன்னாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் 2 வயசு மாதிரி தான் இருக்குது, வளர்ச்சியே இல்லை. அவங்க இரவு நேரமாக இருந்தது. நாங்கள் ஜெபம் பண்ணி கிளம்பும்போது அந்த நிலா வெளிச்சத்தில் காட்டில் வெளியே படுக்க வச்சுருந்தாங்க 2 பிள்ளையும். அப்போ வளர்ச்சி இல்லைன்னா அந்த குடும்பம் தான் எவ்வளோ தவிக்கிறாங்க. நீங்கள் வளரும்படி ஒன்று செய்யுங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இந்த வேத வசனத்தில் களங்கம் இல்லை, வேதத்தில் களங்கம் இல்லை. மனுஷரிடத்தில் கபடு இருக்கும், மனுஷரிடத்திலே களங்கத்தோடு பல காரியம் செய்யலாம். இந்த வசனத்தில் என்ன இல்லை? களங்கம் இல்லை. களங்கம் இல்லாத ஞானப்பால். இது பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனத்தின் மேலே எப்படி இந்த ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். ஞானப்பால் என்றால் இப்போ ஆண்டவர் ஒரு பழத்தை வச்சுருந்தார், அதுக்கு ஜீவ விருட்சம், அது சாப்பிட்டா ஜீவன் கிடைக்கும். இன்னொரு பழத்துக்கு பேர் வச்சுன்னா நன்மை தீமை, அது சாப்பிட்டா நன்மை அறியலாம் தீமை அறியலாம். ஞானப்பால் என்று சொன்னால் அதை பருகினால் ஞானம் அடையலாம், தேவ ஞானம் அடையலாம், மனுஷருக்கு தேவையான ஞானத்தை அடையலாம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஞானப்பால் தான் திருவசனம், ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். அப்போ இதை மேலே நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, புதுசாக பிறந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் பால் குடித்து தூங்குதுங்க அப்படின்பாங்க. அடுத்து 10 நிமிஷத்தில் ஒரே அழுகை போடும். புதிதாய் பிறந்த பிள்ளைங்க அவருடைய சரீரத்தினுடைய செல்கள் அமைப்புகள் எல்லாம் வளருது, வேக வேகமாக வளருது. அவங்களுக்கு நீடு இருக்குது, கேட்குறாங்க பால் வேணும், மில்க் வேணும். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இதன் மேலே வசனத்தின் மேலே அப்படி நீங்கள் வாஞ்சியாக இருங்க, தாகமாக இருங்க. இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்காணிங்க. ஆவிக்குரிய பலவீனம் இல்லாமல் வளருங்க. ஆவிக்குரிய பலவீனம்தான் இச்சை, ஆவிக்குரிய வீக்னஸ் தான் சோர்வு, ஆவிக்குரிய பலவீனம்தான் பெருமை. ஆவியில் வீக் ஆகிட்டாங்கன்னா அவங்க பெருமை வந்துடுது. ஆவியில் வீக் ஆகிட்டாங்கன்னா, ஆவியில் சோர்ந்து போயிட்டாங்கன்னா, இல்லாவிட்ட ஆவியில் இருக்க வேண்டிய பலன் இல்லாமல் போயிட்டா எரிச்சலாக எல்லார்ட்டையும் நடக்கிறாங்க. நல்ல பலன் அடைஞ்சிட்டா அவங்ககிட்ட அமைதி வந்துடுது. சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன் இயேசு சொன்னார், அப்படி ஆயிடுவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வளரணும், வளர்ந்து பெருகணும். இப்போ ஒரு நபர் வளர்கிறாங்க, அவங்களுக்கு மில்க்கு கொடுக்கல, உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க இது பால் தட்டுப்பாடாகிடுச்சிங்க,
14 நாளைக்கு மில்க் யாருக்குமே கிடைக்காதுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, நம்ம அதுக்கு பேர் சாப்பாடு சாப்பிட்டுவிடுவோம், வேறு ஏதாவது சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் அந்த மில்கில் இருக்கிற கால்சியம் வந்து கிடைக்கலன்னா உங்களுடைய போன்ஸ் அதுக்கு சப்ளை பண்ணும். அதே கால்சியத்தை போன்ஸ் சப்ளை பண்ணும். சப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அதே திரும்ப கால்சியம் கிடைக்காத பட்சத்தில் அந்த வீக்னஸோடு இருப்பீங்க. அது ஒரு சில நேரம் அதிக நாட்கள் ஆயிடுச்சுன்னா, வெஜிடேரியன் பீப்புள் பார்த்துருக்குறோம். நாங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேங்க. அதுலேயே மில்க் சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க, வீகன் அப்படின்னு பேர், வீகன் அப்படின்னா அவங்க வந்து மில்க்கும் சேர்க்க மாட்டாங்க. அடடா, அது மாடு தன் கண்ணுக்குட்டிக்காக கொடுத்தது, அதை நம்ம குடிக்குவான்னு சொல்லி ஒரு சில பரிதாபப்படுறவங்க இருப்பாங்க. இல்லாட்டி அது பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க வீகன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. வீகன் வெஜிடேரியன் அவங்களுக்கு வந்து மில்கே சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப காலம் மில்க் சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாத்திரை உட்கொள்ளணும், சப்ளிமெண்ட் எடுத்தால் போன்ஸ் பலன் அடைஞ்சிரும். இல்லைன்னா பலனாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரத்தத்தில் ஓடுறதுக்கு ரத்தத்துக்கு தேவையான அந்த கால்சியத்தெல்லாம் போன்ஸ் சப்ளை பண்ணிடும், அள்ளி வேக வேகமாக சப்ளை பண்ணிடும். குழந்தை பிறக்குது, வயிற்றில் தாய் 10 மாதம் சுமக்கிறாங்க. சுமந்து பெற்றவங்களுக்கு பிரசவத்தை கண்டவங்களுக்கு பிரசவத்துக்கு அடுத்து என்ன இருக்கும்? வீக்காக இருக்கும், எலும்பெல்லாம் வீக்காக இருக்கும். ஏன்? அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லா கால்சியத்தையும் போன் சப்ளை பண்ணும், சப்ளை பண்ணிகிட்டே இருக்குது. அது கொடுக்குறாங்களா கொடுக்கல ஒன்றும் இல்லைங்க, அது எனக்கு கவலை இல்லைங்க, நான் பிள்ளைய காக்கணும் அவ்வளோதான். வாங்கவே கடன்னு தன்ட்ட இருக்க கால்சியத்தெல்லாம் அள்ளி தட்டிடுது. பிள்ளை நல்ல பலன் அடைஞ்சிருது. ஆனால் பெற்ற தாய் பாருங்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. சிலருக்கு முதுவலி வரும், சிலர் போன்ஸ் வீக் ஆயிரும். கொஞ்ச நாள் கழித்து அடடா ரொம்ப டயர்டாக இருக்குது, டெலிவரி ஆகிருக்கா? ஆமாம். அப்போ டெலிவரிக்கு உடனே அவங்க டெலிவரிக்கான மருந்துன்னு சொல்லி சில சாப்பாடு கொடுப்பாங்க. நல்ல மூளை அருமையான இதெல்லாம் போட்டு, இதெல்லாம் சாப்பிடுமா, நல்ல பலன் அடையணும், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கால்சியம், டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவார், கால்சியம் சாப்பிடுங்க, கால்சியம் மாத்திரை ஷெல்கால் தரோம் அல்லது கால்சியம் தரோம். இது வந்து டெய்லி சாப்பிட்டுவாங்க, அவங்க வாழ்க்கையில் என்றைக்கும் இருக்கணும். ஏன்? அந்த 1 year or 2 years போன்ஸ் வெளியே சப்ளை பண்ணதை திரும்ப கலெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுது. ஆகவே அநேக பெண்கள் பார்ப்பீங்களான்னா கால்சியம் டெய்லி எடுப்பாங்க, நல்லது. அவங்களுக்கு தாயினுடைய குணம் அது. அப்படி கால்சியத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ அதை திரும்ப கலெக்ட் பண்ண, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, அதை சேர்க்க ஒரு காலம் உண்டுன்னு ஆண்டோடைய வார்த்தை. ஸோ அதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கை. பிள்ளைக்கு தேவையான எல்லா கால்சியம் கொடுத்தாச்சு, ஐ ஆம் ஹாப்பி. பிள்ளை அழகாக ஓடி ஆடி தெரியுது, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், அது வேண்டா. இவங்களுக்கு இருக்கிற விளைவினங்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அதான் தாய். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் இந்த மில்க்கு சாப்பிடாமலே நடந்தீங்கன்னா, பைபிள் படிக்காமலே போனீங்கன்னாலும் ஓடலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்தவுடனே ஒரு நல்ல ஒரு அருமையான உணவு கொடுக்குறோம், ஆவிக்குரிய உணவு. ஒரு ஆவிக்குரிய உணவு, நல்ல உணவு கொடுத்த உடனே நீங்கள் நல்ல அழகாக ஓடுவீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த பலவீனம், அதாவது மில்க் இந்த ஞானப்பால் சாப்பிடாமையே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் வியாழக்கிழமையான நீங்கள் டல் ஆயிடுவீங்க, சோர்ந்துடுவீங்க. உங்களுக்குள்ள மெதுவாக ஆவிக்குரிய பலவீனத்தை சேர்த்திங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு பெரிய தீமையை கொண்டு வரக்கூடாது, உங்கள் ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது. அப்போ நல்லா ஞானமாக இருந்து வந்துடணும். ஓகே. அப்போ இப்போ நீங்கள் இன்னொரு காரியம், இந்த வளர்கிறதுக்கு உங்களை தடை செய்கிறது என்னென்னா, உங்களுடைய பழைய சில தவறான குணங்களாக இருக்கலாம், தீய குணங்களாக இருக்கலாம். அவைகளெல்லாம் விட்டொழியணும். கோபப்படுவதோ, சோம்பல்தனமையோ, தேவனை தேடாமையோ, அவைகளெல்லாம் நம்ம விட்டு அகற்றணும். அழகாக பாருங்கள், 1 கொரிந்தியர் 5:7 எழுதியிருக்கிறது, இதோ நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடி, இப்போ நல்லா தான் இருக்கிறீங்க, அதன்படியே 1 கொரிந்தியர் 5:7 புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்கா வந்துருச்சுங்க, பஸ்கா நாள் வந்துருச்சு. இப்போ புளிப்புள்ள அப்பம் வேணாங்க, நீங்கள் புளிப்பில்லாத அப்பாந்தான், அப்படிப்பட்ட மாவா நீங்கள் இருக்கணும். நீங்கள் புளிப்புள்ள மாவா நீங்கள் இருக்கக்கூடாது. அதாவது ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்டப்ப அவங்க பிசைந்த மாவு புளிக்கிறதுக்கு முன்னமே
இரவோடு இரவா புறப்படுற ஒரு நேரமாக இருந்தது. ஆண்டவரும் ஆகவே இந்த ஒரு நியமத்தை உண்டு பண்ணினார். புளிப்பில்லா அப்பம் புசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நியமத்தை உண்டு பண்ணினார். அப்போ அது என்றைக்கும் நம்ம ஆண்டவர் எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்ததை நினைக்கணும். அதனால புளிப்புள்ள அப்பம் புசிக்கணுன்ற அந்த ஒரு பஸ்கா பண்டிகை வச்ச அதே நேரத்தில் தான் அப்படியே வாழ்க்கையின் ரொட்டேஷன் வருது. கிறிஸ்துவும் சிலுவையில் அடிக்கப்படுறார். கரெக்டாக அதை வந்துருச்சு. பஸ்கா பலியிடப்பட்டிருக்கிறார். அப்போ நீங்கள் புளிப்பில்லாத மாவாக இருக்கணும். வாழ்க்கையில் வேண்டாத பழைய புளிப்பு தன்மைகள், பழைய பாவத்தன்மைகள், பழைய எரிச்சல்கள், பழைய நண்பர்களுடைய தொடர்பு, தீய நண்பர்கள் உங்களை ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். அது இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார், நான் வளரணும், என்னை வளர விடாமல் அப்படி ஸ்டாக்னண்ட்டாக இருக்க வைக்கிறதில்ல அந்த பழைய பேரசைட்ஸ், அது வேண்டாம். உங்களுடைய குணங்களில் சில தீய குணங்கள் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க, ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. என்ன ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேங்கன்னா, கண்டிப்பாக நான் ஒரு நாள் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னும் இந்த எடுத்துருவேன், நான் இந்த எப்போ எடுத்துருவேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் அதை உடைச்சிடக்கூடாது, அந்த உடன்படிக்கையை உடைச்சிடக்கூடாது. நம்ம மக்கள் ஞானஸ்நானம் பெற்றுட்டே நிறைய பேர் அதை உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பாருங்கள், ஞானஸ்நானம் எடுக்கிட்ட கூட பயம் இருக்குது. அதோடு இன்னொன்று, ஞானஸ்நானம் எடுத்துட்டா நான் திரும்ப ஒரு காலம் முன்பு போல் ஃப்ரீயாக இருக்க முடியாது. இல்லை, அப்படிப்பட்ட அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தெல்லாம் விலகி பழைய புளித்த மாவெல்லாம் எடுத்து வளர ஆரம்பிங்க. வேதத்தை ரீட் பண்ணுங்க, பைபிளை ஏராளமாக படிங்க. வேதத்தின் ரகசியங்களை அறிகிறதற்கு தியானம் வேற, படிக்கிறது வேற. வேதத்தை படிங்க. ஏராளமான முறைகள் எல்லாம் பைபிளை ஆண்டவர் கிருபையால் ஏராளமான முறைகள் கரைச்சி குடித்தாங்கன்ற மாதிரி படிச்சிருக்கேன். ஆனாலும் நான் எனக்கு என்றைக்குமே புது பாயிண்டாக கிடச்சிருக்கு. என்றைக்கும் படித்தா அடடா இதெல்லாம் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கு, எவ்வளோ சின்ன அளவு வளத்தில் இருந்திருக்கும் ஆவிக்குரிய பிராரம்பம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் பைபிள் எடுக்கும்போது எனக்கு இன்னும் புதிய சத்தியங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். இது நெவர் எண்டிங் டீச்சிங் ஃப்ரம் த லார்ட். இட் இஸ் த பைபிள், நெவர் எண்டிங். எவ்வளோ யுகங்கள் ஓடினாலும் பைபிள் திறந்தால புது ஆலோசனை இருக்கும், புது வெளிப்பாடு இருக்கும், புது நடத்துதல் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு காரியத்தை என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு இப்போ சர்ச் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் எப்பயுமே ஒரு இடத்துல வச்சு தான் வாழ்க்கைக்கு ட்ரைனிங்கே கொடுப்பார். முக்கியமாக வேதத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22:3 பவுல் ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்தார். பவுல் ஏராளமான புத்தகம் எழுதுகிறாரு, ஆனால் அவர் ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்தார். எந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 22:3 நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்தேன். அவர் ஒரு ஆலோசனை சங்கத்தில் நல்ல ஒரு ஆலோசகர். அவர் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். சவுல் பவுலாகிறார். பவுலை போல இத்தனை புத்தகங்களை பரிசுத்த வேதத்தில் எழுதினது யார்? அவ்வளோ பெரிய ஒரு அருமையான மனிதர். ஆனால் அவரை தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி அவர் இஷ்டப்படி ஓடுகிற காலமாக இருந்தாலும் அவர் அழகாக நியாய பிரமாணத்தெல்லாம் போதித்து வேதத்தின் பிரமாணங்கள் எல்லாம் போதிக்கிறதுக்கு ஒரு நபர் கிட்ட போய் விட்டுருக்கிறார். அவர் கமாலியேல். அவருக்கு நல்ல ஆலோசனை தரும். ஆலோசனை சங்கத்திலே உட்காந்து எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கத்தக்கவர். அவருடைய கையின் கீழே உட்காந்து இந்த சவுல் ட்ரைனிங் ஆகிறார். பாதத்தருகே நான் இருந்தேன், சிஷ்ய பிள்ளை மாதிரி உட்காந்து தாழ்த்தி இருந்தேன். அப்போ தேவன் நம்மை ஒரு இடத்துல வச்சு ட்ரெயின் பண்ணும்போது அதில் அமர்ந்து இருக்கணும், இருந்து கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் இந்த ஞானப்பாலை அதாவது வளரும்படி நீங்கள் பருகி கொண்டே இருங்க, கற்றுக்கொள்ளுவதற்கு. ஆமாம், அப்படி நீங்கள் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அதுக்கடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை இந்த வசனத்திலிருந்து நன்றாய் உணர்த்துவார். ஏசாயா 28:26 எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் உணர்த்துகிறார், நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார்.
அப்போ நீங்கள் ஞானப்பால் பருகிக்கொண்டே வரும்பொழுது இந்த வசனத்தை நீங்கள் உங்களில் ஏற்றி கொண்டதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு தேவாலயத்துக்கு போகிறார். போனால் அவர் கையில் புஸ்தக சுருள் கொடுக்குறாங்க. தம்மை குறித்து எழுதியிருக்கிறதை கண்டார். இப்போ கவனிக்கணும். அப்போ எழுதி ஆண்டவர் முன்னமே வைத்திருக்கிறது, அது எல்லாம் கரெக்டாக அந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது பரிசுத்த ஆவியானவர். அதுபோல் நீங்கள் வேதாகமத்தை ஃபுல்லாக படிங்க. படித்து கொண்டே இருக்கிற பொழுது நீங்கள் படித்து வைத்தது உங்களுடைய ஹார்ட்டில் இதயமாகிய பலையில் எழுதுனதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அதை ஒன்று கோர்ப்பார். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஒன்று கோர்ப்பார். அப்படின்னா எப்படின்னா, நிறைய பூ இருக்குது, அதை பூ கோர்க்கிற தாயார் உட்கார்ந்து கோர்ப்பது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து காண்பிப்பார், நினைப்பூட்டுவார். அப்போ அப்படி நினைப்பூட்டுகிற நேரத்தில் அதன்படி நீங்கள் நடந்து ஓடலாம். ஒன்று இது போதிப்பது. பார்த்தீங்களா, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அப்போ தேவன் உங்களை பர்சனலைஸ்டாக நடத்துவார். ஒன்று போதிப்பார், போதிக்கிறது வசனம். உணர்த்துவார். ரெண்டாவது என்னன்னா, வசனத்தை மட்டுமல்ல, அவர் உணர்த்து வைக்கும் பொழுது சிலது பிரயோஜனமாக இருக்கிறத வாழ்க்கையில் உங்களுக்குன்னு பர்சனலாக ஆண்டவர் உணர்த்து வைப்பார். வேதத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 48:17 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஏசாயா 48:17 பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இது எப்படி அப்படின்னு சொன்னால், பிரயோஜனமாக இருக்கிறதை இப்போ இந்த போதிக்கிறார் பாருங்க. இந்த பிரயோஜனமாக இருக்கிறதை இது பர்சனலைஸ்டாக ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாக இருக்கும். சவுல் ஊழியத்தை செய்து போகிறார். அவர் போய்கொண்டே இருக்கும்போது அவருக்கு பர்சனலைஸ்டாக போதிக்கிறார், உணர்த்துறார். ஆண்டவர் என்ன உணர்த்துறார்? அப்போஸ்தலர் 16:3 பாருங்கள், அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுக்கு விருத்த சேதனை பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 16:4 எருசலேமிற்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலர் மூப்பர்கள் விதித்த சட்டங்களை போகிற பட்டணங்கள் தோறும் போய் ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் திறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஓகே, இது ஜென்ரலான மேட்டர். 6ஆம் வசனம் பாருங்கள், அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். இப்போ பாருங்கள், மற்றவங்களுக்கு சிலருக்கு ஆண்டவர் ஆசியாவுக்கு போன்றார். ஆனால் பவுலுக்கு ஆசியா போகாத நில்லு, நோ, பவுல் போகாத உணர்த்துறார், தடை பண்ணுறார், போகாத. பவுல் கலக்கமாக இருக்குது, என்னன்னு தெரியலையே, ஆசியாக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமாம் அண்ணே, நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன், ஆசியாக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு எனக்கு என்னமோ ஃபீல் வருது. எதனால பாருங்களேன், இதை போய் எதுக்குன்னு நம்ம கேட்கவே கூடாது. இதுதான் பர்சனலைஸ்டாக பிரயோஜனமாக இருக்கிறதை. சரி, தடை பண்ணிவிட்டு அடுத்தும் பாருங்கள், மீசியா 7ஆம் வசனம் பாருங்கள், அப்போஸ்தலர் 16:7 மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். போடல பாருங்க. ஒரு பக்கம் உணர்த்துறார், இன்னொரு பக்கம் அந்த உணர்த்துவோடு கூட தடை கட்டுறார். அவர்களை போக ஒட்டாதிருந்தார். கர்த்தர் ஹடில்ஸ் வைக்கிறார், போக விட மாட்டுறார். நோ, சமாதானம் இல்லை, அடாடா அங்கே போகக்கூடாது, இல்லை நான் போக மாட்டேன், விட்டுட்டாங்க. அப்போ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இப்போ பைபிளில் இருந்து ஆண்டவர் உங்களை வளர்த்தி ஆளாக்குகிற பிறகு அடுத்து உங்களுக்கு பர்சனலைஸ்டான நன்மைகள் ஒரு சிலவற்றில் உங்களுக்கு போதித்து உணர்த்தி, அல்லாவிட்டால் அதுலேயும் நீங்கள் கேட்கலைன்னா தடை பண்ணி, இல்லைன்னா அதையும் கேட்கணுன்னா போக ஒட்டாமல் ஆண்டவர் ஹடில்ஸ் வைப்பார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னார், எலியேசரை கூப்பிட்டு, என் மகனை மட்டும் அந்த எங்கள் சொந்த ஊர் கூட்டு போயிடாதப்பா, நீங்கள் வாக்கு கேட்குறார், கூட்டு போக மாட்டேன்னு சொல்லு, அங்கே கூட்டு போகக்கூடாது, பிள்ளை வரலைன்னா விடு, என் பையனை மட்டும் அங்கே கொண்டே
போயிடாத. பர்சனலைஸ்டாக அவருக்கு நடத்துகிறார். இப்போ பாருங்கள், ஈசாக்கு ஆண்டவர் தோன்றி சொல்கிறாரு, இந்த கேராரிலே இருந்து இங்கே நீ தங்கி இருந்து நீ வாசம் பண்ணுன்னு சொல்கிறார். பர்சனலைஸ்டாக ஒரு இடம். அப்படியே ஆண்டவர் சொன்ன இடத்துல அந்த ஊர் மக்கள் 100 மடங்கு பலம் அடைஞ்சோடனே புறாமப்பட்டு விரட்டியே விட்டாங்க. அது வேற. ஆனால் ஆண்டவர் பர்சனலைஸ்டாக நடத்துகிறாரு. யாக்கோபுக்கு பர்சனலைஸ்டாக நடத்தினார். நீ அங்கே குடியிரு அப்படின்றார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் பர்சனலைஸ்டாக ஒவ்வொருத்தருக்கு குடியிருப்பின் எல்லை இதெல்லாம் போதிப்பார். அது 35 எடுத்து பாருங்க. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார் 35:1, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து. பார்த்தீங்களா, பெத்தேல். அப்போ யாக்கோபுக்கு இவர் வேறொரு இடத்துல தீநாள் தீட்டுப்பட்ட அந்த ஒரு எல்லையில் வேதனையோடு நின்றுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் பர்சனலைஸ்டாக சொல்கிறாரு, எப்பா உனக்கு வீட்டுக்கு ஒரு இடம் தர்றேன், அது வேற எங்கேயும் கிடையாது, பெத்தேல். நீ உனக்கு நீ ஓடி வர்றப்ப நீ கஷ்டப்பட்டே இல்லை, அந்த இடத்துல ஊழையிடுதலான ஒரு இடத்துல படுத்து கிடந்தில்ல, அந்த ஊருக்கு போ. அங்கே போய் நீ எனக்கு ஒரு நல்ல பலிபீடம் கட்டு, அங்கேயே குடியிரு. நீ அங்கேயே குடியிருந்து எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, நீ குடியிருப்பா, அங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பர்சனலைஸ்டாக இப்படி அழகாக வழி சொல்லி தருவார். ஜிபிஎஸ்ன்னு சொல்லி உண்டு. அதாவது உங்களுக்கு போகிற ட்ராக், ஊருக்கு போகிற வழி தரலைன்னா டைப் பண்ணிங்கன்னா, கூகுள் மேப்ஸில் டைப் பண்ணிங்கன்னா, ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது சொல்லிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லும், இன்னும் 200 மீட்டர்ஸில் இடது பக்கம் திரும்பவும். அது கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ண சொல்லும், இன்னும் 100 மீட்டரில் இடது பக்கம் திரும்பவும். நீங்கள் தெரியாமல் முன்னேறி போயிட்டே வச்சுக்கிங்க, ப்ளீஸ் ஸ்டாப், திருப்பி போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டேக் எ யூ டர்ன் அண்ட் கோ டு தட் ரோட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அழகாக என்ஹெச்சியிலேருந்து நீங்கள் இந்த பக்கம் திரும்புங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது உணர்த்திக்கிட்டே இருக்குது. அதுபோல் ஆண்டவர் பர்சனலைஸ்டாக ஒரு சில போதித்து உங்களை வளர செய்வார். நீங்கள் வளரணும், கர்த்தரிலே வேதத்தின் ஞானப்பால் குடித்து வளருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப், கர்த்தர் போதித்து உங்களை அப்படியே வளர்த்து வைத்து ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி வளர்ந்து ஆளாகி கிறிஸ்துவுக்கு முன்பதாக தேறின புருஷராக, பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற நீங்கள் புத்திரராகவும் குமாரரும் குமாரத்திகளுமாய் ஆண்டவர் முன் நிற்க உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார். களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தின் மேல வாஞ்சியா இருந்து வேத வாக்கியங்களை மனப்பாடம் பண்ணி வைத்து வேத வாக்கியங்களில் பழக்கப்பட்டவர்களாக இருக்க நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு சில நிமிடங்கள் பேசி அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்க நீர் அனுக்கிரகம் பண்ணினீர். உம்முடைய பிள்ளைகள் பக்தி விருத்தி அடையவும் வசனமாகிய ஞான பால் அடைந்து அதிலே ஞானத்தில் வளர தேர்ச்சி அடைய, கிறிஸ்துவுக்குள் வளர தேர்ச்சி அடைய, சிட்சையை சகித்து, ஆண்டவரே சிட்சையை நீங்கள் சகிக்கிறவர்கள் ஆனால் புத்திரராக எண்ணி நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. சகித்து நடக்க ஓடி தேவ சித்தத்தை நிறைவேற்ற நீர் அனுக்கிரகம் செய்தருளும். தலையிலே தயவாய் கொட்டுகிற பரிசுத்தவான்களை நீர் எங்களுக்கு கொடுப்பீர். அதை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி நீர் பார்த்து கொள்ளும். உம்முடைய கரம் எங்களை எப்படி எப்படி போதிக்கிறதோ அழகாய் அதன்படி போதித்து நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து வசனத்திலே வளரவும் அதிலே வேரூன்றி நிற்கவும் நீர் கிருபை செய்வீராக. இயேசு ரட்சகர் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.